அமீரக உறவுகள் அனைவருக்கும் துட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலின் அன்பு வணக்கங்கள். இந்த வீடியோவில் நாங்கள் கொடுக்குற கண்டென்ட்ஸ் எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. எந்த ஷேரையும் விற்கவோ வாங்கவோ நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. எங்களை துட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு தர உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் எங்கள்கிட்ட மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கி ஜூலை 27 யூஏஇ ஷேர் மார்க்கெட்டில் நடந்த சில முக்கியமான அப்டேட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி வர்த்தக நேர முடிவில் அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் 16 புள்ளிகள் உயர்வடைந்து 9845 புள்ளிகளில் முடிவடைந்திருக்கு. துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட் 57 புள்ளிகள் உயர்வடைந்து 5844 புள்ளிகளில் முடிவடைஞ்சிருக்கு. சில கம்பெனிஸுடைய முக்கியமான ஈவெண்ட்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி கல்ஃப் மார்க்கெட்ஸ் எல்லாமே ஒரு பாசிட்டிவில் தான் ஓப்பன் ஆனது, பாசிட்டிவில் தான் க்ளோஸும் ஆகிருக்கு. மெயினான ரீசன் யூஎஸ் ஈரான் வாரில் ஒரு சின்ன ஒரு முன்னேற்றம் தெரியுது. இந்த சீஸ்ஃபயருக்கான ஒரு சான்சஸ் தெரியுது. யூஎஸ் ஈரான் ரெண்டுமே அவங்க தரப்பில் உள்ள தாக்குதல்களை நிறுத்தியிருக்காங்க. அதனால் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸில் அகெயின் மீண்டும் கப்பல் போக்குவரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா கருதி ஆயில் ப்ரைஸஸுமே இன்றைக்கி நல்லா ஒரு 6% மேலே டவுன் ஆகிருக்குது. அதனால தான் இன்றைக்கி ஓவராலாக கல்ஃப் மார்க்கெட்ஸ் ஒரு நல்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. சவுதியுடைய மார்க்கெட்டுமே ஒரு நல்ல பாசிட்டிவில் தான் முடிவடைஞ்சிருக்கு. ஆனாலும் சவுதியுடைய அராம்கோ ஃபெசிலிட்டியில் இந்த ஏமனை சேர்ந்த ஹூதிஸ் குரூப்பு அட்டாக் பண்ணதுனால அந்த ஒரு சவுதி அராம்கோ குரூப் மட்டும் அதோடைய மார்க்கெட் கேப்பு 0.5% கீழே விழுந்திருக்குது. மற்றபடி எல்லா ஓரளவுக்கு கல்ஃப் மார்க்கெட்ஸ் எல்லாமே பாசிட்டிவில் தான் இன்றைக்கி முடிவடைஞ்சிருக்கு. அஜ்மான் பேங்க் மற்றும் நேஷனல் பாண்ட்ஸ் ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. இந்த எம்ஓயு எதுக்காகனா அஜ்மான் பேங்குடைய கஸ்டமர்ஸுக்கு அஜ்மான் பேங்க் நேஷனல் பாண்ட்ஸுடைய ஸ்கீம்ஸை பற்றின ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணுறதுக்காகவும் ஒரு மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்காகவும் நேஷனல் பாண்ட்ஸுடைய கஸ்டமர்ஸ் வேல்யூவை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காகவும் லோவர் மற்றும் மிடில் இன்கம் கேட்டகரியில் இருக்கிற அவங்களுடைய கஸ்டமர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் பண்ணுறதுக்காகவும் அந்த இன்ட்ரெஸ்ட் மூலமாக இன்வெஸ்ட்மெண்ட்டு ஸ்மால் லெவலில் இந்த நேஷ்னல் பாண்ட்ஸில் தொடங்குறதுக்காகவும் அவங்க ஒரு அடிஷ்னல் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 2 கோஆப்ரேஷன் மூலமாக இன்னும் நிறையா இனோவேட்டிவ் ஃபைனான்ஷியல் சொல்யூஷன்ஸை கொடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. துபாயை சேர்ந்த தேவாவுடைய ஹோலி ஓன்டு சப்சிடரியான தேவா இன்டர்நேஷ்னல் அவங்களுடைய குளோபல் பவர் அண்ட் வாட்டர் ப்ராஜெக்ட்ஸுக்கான அவங்களுடைய மார்க்கெட்டிங்கை லண்டனில் தொடங்கியிருக்காங்க. அவங்களுடைய ஒரு டெலிகேஷன் லண்டனுக்கு போய் அங்கே உள்ள ஐஎன்ஜி மற்றும் ஆக்டிஸ் போன்ற கம்பெனிகளுடைய ஒரு கொலாபரேஷனுக்காக அவங்க ஒரு மார்க்கெட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த டெலிகேஷன் தேவா இன்டர்நேஷ்னலுடைய சேர்மனுடைய தலைமையில் போயிருக்காங்க. இதில் தேவா என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்களுடைய இந்த துபாயுடைய எனர்ஜி மிக்ஸில் 21.5% க்ளீன் எனர்ஜி இருக்கிறதாகவும் இது யூரோப்பில் அவங்க இனியும் பண்ண போகிற ப்ராஜெக்ட்ஸுகளை இது அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் யூட்டிலிட்டி சர்வீஸ் பெர்ஃபார்மன்ஸில் உள்ள 13 கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸில் தேவா நம்பர் 1 குளோபல் லெவலில் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு வருஷத்துக்கான எலக்ட்ரிசிட்டி கஸ்டமர் மினிட்ஸ் லாஸ்ட்டில் 49 செகண்ட் தான் ஒரு வருஷத்துலேயே ஒரு கஸ்டமர் துபாயில் எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் இருந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. நேஷ்னல் பேங்க் ஆஃப் ராசல் கைமா அவங்களுடைய Q2 ப்ராஃபிட் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய Q2 நெட் ப்ராஃபிட் 705 மில்லியன் திராம்ஸாக இருக்கிறதாகவும் அவங்களுடைய Q2 நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 919 மில்லியன் திராம்ஸாக இருக்கிறதாகவும் அவங்களுடைய ஆப்ரேட்டிங் இன்கம் 1.31 பில்லியன் திராம்ஸாக இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கான கஸ்டமர் டெபாசிட் இயர் ஆன் இயர் 23% அதிகரித்து 75.1 பில்லியன் திராம்ஸாக இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ராசல் கைமா பேங்குக்கு ஒரு அவார்டும் கிடச்சிருக்கு. யூரோமணி அவார்ட்ஸ் 2026 பெஸ்ட் எஸ்எம்இ பேங்க் இன் தி யூஏஇன்ற ஒரு அவார்டு கிடச்சிருக்கு. இது எதுக்காகனா யூஏஇயில் ராசல் கைமா பேங்க் போன 2025 வரைக்கும் 2,50,000 பிஸ்னஸஸுக்கு லோன்ஸ் டிஸ்பர்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் 2025 மட்டும் 22,000 புதிய பிஸ்னஸஸை ஆன்போர்ட் பண்ணி அவங்களுக்கு 4.7 பில்லியன் திராம்ஸ் வரைக்கும் லோன் டிஸ்பர்ஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க.
நேற்று ஆர்டிஏ ஊத்மேதா மற்றும் அல் அசைல் ஸ்ட்ரீட் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்டில் ஒரு பாகமான ஒரு பிரிட்ஜை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த பிரிட்ஜுடைய கெப்பாசிட்டி 1 மணி நேரத்துக்கு 3600 வெஹிக்கிள்ஸ் ஹேண்டில் பண்ண முடிய கெப்பாசிட்டியில் அந்த பிரிட்ஜை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த பிரிட்ஜ் அல்கைல் ரோட்ல இருந்து அல் அசைல் ஸ்ட்ரீட்டுக்கு போகிற அந்த ரூட்டில் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த ரோட் ப்ராஜெக்ட் ஊத்மேதா மற்றும் அல் அசைல் ஸ்ட்ரீட் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் கிட்டத்தட்ட 90% முடிவடைஞ்சிருக்கிறதாகவும் ஆகஸ்ட் மாதம் மொத்தமாக இது பயன்பாட்டுக்கு வர உள்ளதாகவும் சொல்லியிருக்காங்க. அல்ட்ராம்ஸ் சில கம்பெனிஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். அட்னாக் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 3 கிராம்ஸ் 98 ஃபில்ஸ். இதோடைய டார்கெட் ப்ரைஸ் 4 கிராம்ஸ் 52 ஃபில்ஸ். அட்னாக் ட்ரில்லிங் கம்பெனிக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 5 கிராம்ஸ் 85 ஃபில்ஸ். இதோடைய டார்கெட் ப்ரைஸ் 6 கிராம்ஸ் 83 ஃபில்ஸ். ஏடி போர்ட்ஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 4 கிராம்ஸ் 97 ஃபில்ஸ். இதோடைய டார்கெட் ப்ரைஸ் 7 கிராம்ஸ் 20 ஃபில்ஸ். பரூஜிக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 2 கிராம்ஸ் 41 ஃபில்ஸ். இதோடைய டார்கெட் ப்ரைஸ் 2 கிராம்ஸ் 95 ஃபில்ஸ். ஃபர்ஸ்ட் அபுதாபி பேங்குக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 18 கிராம்ஸ் 66 ஃபில்ஸ். இதோடைய டார்கெட் ப்ரைஸ் 19 கிராம்ஸ் 50 ஃபில்ஸ். இட்டிஸ்லாட்டுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 19 கிராம்ஸ் 80 ஃபில்ஸ். இதோடைய டார்கெட் ப்ரைஸ் 22 கிராம்ஸ். அட்னாக் லாஜிஸ்டிக் சர்வீசஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 6 கிராம்ஸ் 23 ஃபில்ஸ். இதோடைய டார்கெட் ப்ரைஸ் 6 கிராம்ஸ் 37 ஃபில்ஸ். இன்னைக்கு அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸில் டாப் கெய்னர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். அட்னாக் ட்ரில்லிங் கம்பெனி 5 கிராம்ஸ் 85 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2.25% உயர்வு. கல்ஃப் சிமெண்ட் கம்பெனி 1 கிராம்ஸ் 3 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2% உயர்வு. இஷ்ராக் இன்வெஸ்ட்மெண்ட் 46 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2% உயர்வு. இன்விக்டஸ் இன்வெஸ்ட்மெண்ட் 1 கிராம்ஸ் 61 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 1.25% உயர்வு. அபுதாபி கமர்ஷியல் பேங்க் 14 கிராம்ஸ் 68 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 1.25% உயர்வு. இன்றைக்கி அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸில் டாப் லாசர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். அல்கலைஜ் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி 4 கிராம்ஸ் 94 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 4.25% வீழ்ச்சி. ஃபீனிக்ஸ் குரூப் 47 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 4.25% வீழ்ச்சி. ராசல் கைமா ஒயிட் சிமெண்ட் கம்பெனி 96 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3% வீழ்ச்சி. அஜிலிட்டி குளோபல் 1 கிராம்ஸ் 72 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 1.25% வீழ்ச்சி. இஎம் மொபிலிட்டி 3 கிராம்ஸ் 67 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 1.5% வீழ்ச்சி. இன்றைக்கி துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் டாப் கெய்னர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். துபாய் இஸ்லாமிக் இன்சூரன்ஸ் அண்ட் ரீஇன்சூரன்ஸ் கம்பெனி 40 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 7.5% உயர்வு. தகாஃபுல் எமராட் 1 கிராம்ஸ் 66 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 4.5% உயர்வு. ட்ரேக் அண்ட் ஸ்கல் இன்வெஸ்ட்மெண்ட் 23 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3.5% உயர்வு. எக்டிடாப் ஹோல்டிங் 42 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3% உயர்வு. இத்தாமார் பேங்க் 18 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2.25% உயர்வு. இன்றைக்கி துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் டாப் லாசர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். எமிரேட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் 58 கிராம்ஸ் 70 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 5% வீழ்ச்சி. பிஹெச்எம் கேபிட்டல் 99 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 4.25% வீழ்ச்சி. நேஷனல் சிமெண்ட் கம்பெனி 4 கிராம்ஸ் 30 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 4% வீழ்ச்சி. லுனேட் எஸ்என்பி ETF ஷரியா இந்தியா 7 கிராம்ஸ் 37 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3.25% வீழ்ச்சி. டப்ரீட் 2 கிராம்ஸ் 53 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3.5% வீழ்ச்சி. அவ்வளோதாங்க என்னுடைய கண்கை கட்டிய சில முக்கியமான ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடான அப்டேட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுடைய தொட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய தொட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலில் கொடுக்குற டெய்லி அப்டேட்ஸான கரன்சி அப்டேட், கமோடிட்டி அப்டேட் மற்றும் கோல்டு அண்ட் சில்வர் அப்டேட் இன் INR அண்ட் AED இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா பெல் நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.